எவ்ரிவன், வெல்கம் டு சூப்பர் டியூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் ஜால்ஃப்ரிஸி ரெசிபி. ஜால்ஃப்ரிஸியை வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பாகிஸ்தானில் ஒரிஜினேட் ஆன ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இது நான்வெஜ்லேயும் செய்வாங்க, வெஜிடபிள்ஸ்லேயும் செய்யலாம். வெஜிடேரியன் வெர்ஷன். நான் இங்கே காமிக்க போகிறது வெஜிடேரியன் வெர்ஷன் தான். பேரை வச்சு ரொம்ப இது வந்து கஷ்டமான டிஷ்ஷஸ்ன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். சப்பாத்தி ஃபுல்கா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சாப் பண்ணியிருக்கேன். இப்போ என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா 100 கிராம் பன்னீர் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அண்ட் கேப்சிகம், அதாவது குடமிளகா 3 கலர்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபி கார்ன், அப்புறம் தக்காளி விழுது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸ் பியூரியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அண்ட் ஒரு அரை கப்பு கார்ன். இதெல்லாம் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து 2 வெஜிடபிள்ஸாக குக் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன் அண்ட் பேபி கார்ன். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த ரெசிப்பியில் வந்து பச்சை பட்டாணியும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது காஞ்ச அந்த சுண்டல் பட்டாணி கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது சாஃப்டாக ஓரளவுக்கு வெந்துருச்சுங்கிறப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய். நம்ம இதுக்கு ரெசிபிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல அரோமா வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. ஸோ பொதுவாக என்னோடய ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மசாலா, காரம் இது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலியோட சுவைக்கேற்ப. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் கலர் குடமிளகா இப்படி நீளமாக கட் பண்ணது நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சை கலர் குடமிளகா அண்ட் சிகப்பு கலர் குடமிளகா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1/3 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மஞ்சள் அண்ட் சிகப்பு குடமிளகா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை கலர் குடமிளகாவே 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கூட பண்ணலாம். இங்கே வெஜிடபிள்ஸ் கிடைச்சனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மித்த வெஜிடபிள்ஸ் லைக் வந்து பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னெல்லாம்னா கரம் மசாலா தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா வறுத்து பொடிச்சது ஜீரகத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், வரமிளகாத்தூள். நான் இங்கே கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன், சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு போடுறப்போ பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு வந்து அந்த கார்ன் அண்ட் பேபி கார்ன் வேக வைக்கிறப்போ போட்டோம். ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூளியும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த இந்த கார்ன் அண்ட் பேபி கார்னும் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னா அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ரெசிப்பியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது, இதில் 2 பழத்தில் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. அதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும், அதோட நம்மளுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா இந்த வெஜிடபிள்ஸோட பிளெண்ட் ஆகிடும். ஸோ அது வரையும் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறி இருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா பன்னீர் வேணும் அப்படின்னா ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. ஸோ தட் அந்த பன்னீர்லேயும் இந்த எல்லா மசாலா, டொமேட்டோஸ் எல்லாமே வந்து அந்த சாரெல்லாம் இறங்கும். அண்ட் அந்த ஃப்ளேவர் வந்து பன்னீருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழையை வந்து தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான
வெஜிடபிள் ஜால்ஃப்ரஸி நம்மளுக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடா, ஃபுல்கா, சப்பாத்தி இல்லைன்னா நான் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். அண்ட் வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.